வாரிசு கதை இதுதான். ஜனகாம்பாள் கணவன் இழந்த பிறகு 2 குழந்தைங்களோட வாழ்க்கைய நடத்த பெரிய போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஆனாலும் கொஞ்சம் கூட நம்பிக்கைய தளர விடாத ஜனகாம்பாள் சின்ன லெவல்ல வீட்ல இருந்தே சமையல் பண்ணி குடுத்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் இதுல வருமானம் வந்த உடனே சின்ன கடையா போடுறாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து பெரிய பிசினஸ் ஆகுது. ரொம்ப வருஷம் கழிச்சு ஜனகாம்பாள் சிட்டிலேயே பெரிய ஃபுட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோதான் வசதியா இருந்தாலும் இன்னும் பழச மறக்காம தெருவுல போய் ஒரு நாள் வியாபாரம் பார்த்துட்டு வர்றாங்க. எவ்வளோ பெரிய பேரு வந்தாலும், புகழ் வந்தாலும் இன்னமும் அவங்க வந்து சிம்பிளா, ஹம்பிளா இருக்காங்க. ஆனா அவங்க குடும்பத்துக்கு இவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதோட அருமை தெரியல. எல்லாரும் ரொம்ப லாவிஷா செலவு பண்றாங்க. ஜனகாம்பாளுக்கு சிபின்னு ஒரு பேரன் இருக்காரு. அவர் லண்டன்ல இருக்காரு. அவர் ரொம்ப வருஷமா ஜனகாம்பாள பார்க்க வர்றது கூட இல்ல. இந்த பக்கம் பார்த்தா காரைக்குடியில தமிழரசி 5 பேர் கொண்ட குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க தான் வந்து மூத்த பொண்ணு. மத்த 2 தங்கச்சிங்க இருக்காங்க. அவங்க அப்பா கூட அவங்க வந்து ரொம்ப அட்டாச்டா இருக்காங்க. அவங்க கல்யாணம் வந்து ஃபிக்ஸ் ஆகுது. ஆனா கடன்காரங்க தொல்ல தாங்காம அவங்க அப்பா எங்கேயோ போயிட்டாரு. அதனால இவங்க கல்யாணம் வந்து நின்றுது. தங்குறதுக்கு வேற இடமே இல்லாம சென்னைக்கு வர்றாங்க. இந்த பக்கம் ஜனகாம்பாள் உடம்புக்கு முடியாம போயிடுச்சுன்னு சிபிய இந்தியாவுக்கு வர வைக்கிறாங்க. ஒரு சிச்சுவேஷன்ல ஜனகாம்பாள் சிபியோட கல்யாணத்த தமிழரசியோட ஃபிக்ஸ் பண்றாங்க. சிபி நினைக்கிறாரு காசுக்காக தான் வந்து தமிழரசி வந்து சேர்ந்திருக்காங்க அப்படின்னு. இதுதான் வந்து வாரிசு சீரியலோடைய பேஸ் ஸ்டோரி. சிபி தமிழரசிய புரிஞ்சுக்குவாரா? அவங்க கூட நல்லபடியா லைஃப்ப ஸ்டார்ட் பண்ணுவாரா? ஜனகாம்பாளுடைய பிசினஸ்ல சிபியோட பங்கு என்ன? இப்படிதான் தொடரப்போகுது கதை. சீரியல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.